ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடி உதிர்வது அதிகமாக இருக்கா? வீட்டிலேயும் இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடி உதிர்வது குறையும். அது என்னென்ன சேர்த்து ஹேர் பேக் போடலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவதாக எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நான் அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி அதை தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். எதுக்காக இப்படி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் மெதுவாக நல்லா அரைப்படும். அதுக்காகத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து நான் ஊற வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை இதில் நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல அந்த வெந்தயத்தையும் இது கூடயே நான் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் நல்லா ஊறி இருக்குது, நம்ம நைட்டே ஊற வச்சனால. இப்போ நம்ம நல்லா அரைச்சி இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா அரைச்சிட்டு நல்லா மையாக அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மையாக அரைச்சிருக்கேன்னு. இதில் எந்த ஒரு கத்தையாக இல்லாமல் நல்லா மையாக நான் அரைச்சிட்டேன். இருந்தாலுமே இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கிடலாம். பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். இதை நான் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தலையில் காஞ்சி அப்படியே ஒட்டிக்கிடும் அந்த கருவேப்பிலெல்லாம். அதனால நான் ஒரு நைஸான துணி கிளாத் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் ஊற்றி இந்த துணியை அப்படியே நான் அப்படியே பிழிஞ்சி நான் அந்த தண்ணியை மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிறேன். ஃபில்டரில் பிழிஞ்சாலுமே தண்ணி அவ்வளோ வராது. லைட்டாக அந்த சின்ன துகள்கள்லாம் இருக்கும். நம்ம இப்போ துணிகிட்ட எப்படி ஃபில்ட்ரு பண்ணும்போது சின்ன துகள் கூட விழாமல் அந்த தண்ணி மட்டுமே ஃபில்ட்ரு ஆகி தனியாக வரும். அதுக்காக தான். இது போல் நீங்களும் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். துணியில் நம்ம திருகி பிழிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள் நல்லா இப்போ மையாக இருக்குது. இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடிப்போம்ல, அந்த கஞ்சி சாதம் வடித்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய கஞ்சி தான் இதில் நான் கொஞ்சமாக சேர்த்து இதை நான் அரைச்ச இந்த பிழிஞ்சு எடுத்த விழுதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் ஹேர் பேக்காக ரெடி பண்ண போகிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு 4 ஸ்பூன் அளவுக்கு இதை நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா இது கலக்க நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நாங்கள் மிக்ஸ் பண்ணும் போதேவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேருக்கு எப்படி இதை அப்ளை பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை உங்கள் ஹேரில் நல்லா முடியோட வேர் பகுதியில் நல்லா படுற மாதிரி இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்பயும் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் ஷாம்போ ஷேவ்காவை போட்டு ஹேர் வாஷ் பண்ணி வந்தாலே போதுமானது. இதனால் என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் நம்ம முடியை வேர்கள்லேருந்தே பலப்படுத்தி வளர உதவி செய்யுது. அதே போல் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவி செய்யுது. சாதம் வடித்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம முடியை மென்மையாக மாற்றவும் பளபளப்பாக மாற்றவும் உதவி செய்யுது. வாரத்துக்கு ஒரு முறை இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸ் பயனுள்ளதாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.